பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினல் முர்சலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் أو يزوجهم ذكرانا وإناثا ويجعل من يشاء عقيما إنه عليم قدير. صدق الله العلي العليم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم ما من مولد إلا يولد على الفطرة فأبواه يهودانه وينصرانه. وقال أيضا ما نحل والد ولدا من نحل أفضل மின் அதபின் ஹசனின் அவு கமா கால் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம் இருதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், முழு உலக முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் நம் அனைவரின் மீதும் ரப்புல் ஆலமீனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தேர்வுகள் முடிந்து தற்போது கோடை விடுமுறைகளிலே இருக்கிறார்கள். அநேகமாக ஒரு மாத காலம் முழுமையாக அவர்களுக்கு நிறைய நேரங்களும் காலங்களும் இருப்பதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த நேரங்களை பயனுள்ளதாக மாற்ற வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களாகிய நமக்கு இருக்கிறது. எனவே தான் கடந்த வாரங்களில் ஓய்வு எவ்வளவு முக்கியமானது, ஓய்வு அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட நேமத்தாக வழங்கி இருக்கிறான், அது சம்பந்தமாக நமக்கான பொறுப்புகள் என்ன என்பது பற்றிய சில தகவல்களை கடந்த வார ஜும்மாவிலே சற்று விரிவாக பார்த்தோம். அன்பான சகோதர பெருமக்களே, நாம் எல்லாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். சமுதாயத்தில் நாம் எல்லாம் தகப்பனாக வலம் வருகிறோம். நம்மிலே சிலர் பேரன் பேத்திகளையும் எடுத்து இருக்கிறோம், சிலர் தகப்பன்களாக இருக்கிறோம். நமக்கான பொறுப்பு என்ன? இந்த குழந்தை செல்வங்களின் மூலமாக ரப்புல் ஆலமீன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற கேள்வி ரொம்ப அவசியமானது இல்லையா? அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளிலேயே மிகப்பெரிய அருட்கொடை குழந்தை செல்வம். தமிழில் கூட ஒரு பழமொழி சொல்வார்கள், செல்வத்தில் செல்வம், மிகப்பெரிய செல்வம் குழந்தை செல்வம் என்று சொல்வார்கள். அன்பான சகோதர பெருமக்களே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதும் குழந்தை செல்வம் என்பது மகத்தான செல்வம் இல்லையா? நபிமார்கள் துஆ செய்து பெற்றிருக்கிறார்கள். சும்மா தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நபிமார்கள் கைகளை உயர்த்த மாட்டார்கள். நம்மை போன்றவர்கள் அல்ல நபிமார்கள் இல்லையா? நம்ம எதுக்கு துஆ செய்கிறோம்? நம்ம கேட்கிறது நமக்கு தேவையா தேவையில்லையா, அவசியமானதா, அதெல்லாம் தெரியாது. நம்ம கேட்போம். இது மாதிரி அல்ல நபிமார்கள். ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையை வேண்டி ரப்புல் ஆலமீன் இடத்துல துஆ செய்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். ரப்பி ஹப்லி மின் லதுன்க ذُرِّيَّةً طَيِّبَةً. யா அல்லாஹ், எனக்கு உன் புறத்திலிருந்து ஒரு குழந்தை செல்வத்தை கொடு இல்லையா? ஒரு நல்ல தையிபா, நல்ல குழந்தை எனக்கு கொடு என்று ஹதரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்த நிகழ்வை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நபிமார்களிலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து மிக உன்னதமான இடத்தில் இருக்கின்ற ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா இடத்துல செய்த துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். யா அல்லாஹ், எனக்கு ஒரு சாலிஹான குழந்தையை கொடு என்று ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள். இந்த துஆக்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா
திருமறையில் நமக்கு சொல்லுவதற்கான காரணம் என்ன? நபிமார்களே துவா செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த குழந்தை செல்வம் எவ்வளவு மகத்தானது என்பதை மனித சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நம்ம தகப்பனாக இருக்கிறோம் இல்லையா? எனக்கு 2 ஆண் பிள்ளைகள், எனக்கு 3 பெண் குழந்தைகள், என்னுடைய ஆண் பிள்ளைகளை இந்தந்த இடத்துல திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு இந்தந்த மருமகன்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்திருக்கிறேன் என்று ஒரு கர்வமாக ஒரு பெருமையாக சொல்கிறோம் இல்லையா? இதை யார் கொடுத்தது? நம்முடைய திறமையா? நம்ம சொல்லிட முடியுமா? எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் என்னுடைய திறமையினால் கிடைத்தது, எனக்கு 2 பெண் குழந்தைகள் என்னுடைய திறமையினால் கிடைத்தது. யாராவது சொல்ல முடியுமா? முடியும் என்று இருந்தால் நபிமார்கள் ஏன் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துஆ செய்ய போகிறார்கள்? அருமையான சகோதர பெருமக்களை, கொஞ்சம் ஆழமாக சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் எல்லாம் தகப்பன்களாக வலம் வருகிறோம் என்றால் இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஆகப்பெரிய நியமத். முதல்ல இதை ஒரு நியமத்தாக நம்ம விளங்கணும். பொதுவாக நான் கடந்த வாரத்தில் கூட பேசினேன், ஓய்வை இந்த சமுதாயம் வீணடிப்பதற்கான காரணம் அது ஒரு நியமத் என்பதை விளங்கல. இது அல்லாஹ் எனக்கு வழங்கிய ஒரு ஆகப்பெரிய அருட்கொடை என்பதை எதுவரை விளங்க மாட்டானோ அந்த நியமத்தை சரியான முறையில் பயன்படுத்த மாட்டான். அதுதான் உண்மையும் கூட. அல்லாஹ் என்னை இந்த சமூகத்தில் ஒரு தகப்பனாக வலம் வர செய்கிறான் என்றால் இது அல்லாஹ் எனக்கு வழங்கிய கண்ணியம். யஹபுலிமை யஷா இனாசா அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் தன் நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறான். வயஹபுலிமை யஷா ذுகூர் தன் நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான். அவ் யுஸவ்விஜுஹும் ذுக்ரான வ இனாசா தான் நாடுகிறவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஆண் குழந்தையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். எனக்கு 3 ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் வழங்கியது, என்னுடைய திறமை அல்ல. எனக்கு 5 பெண் குழந்தைகள் அல்லாஹ் வழங்கியது, என்னுடைய திறமை அல்ல. அல்லாஹ் யாருக்கு ஆண் குழந்தையை கொடுக்கணும்னு முடிவு செய்தானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்க முடியாது. யாருக்கு பெண் குழந்தையை கொடுக்கணும் முடிவு செய்தானோ அவனுக்கு ஆண் குழந்தையை கொடுக்க முடியாது. செய்தி புரிகிறதா? யாரெல்லாம் சமுதாயத்தில் அவர்களுக்கு ஆண் குழந்தைகள் இருக்கிறதோ அது அல்லாஹ் வழங்கியது, யாருக்கெல்லாம் பெண் குழந்தைகள் இருக்கிறதோ அது அல்லாஹ் வழங்கியது. யாருக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா நாடுகிறானோ அவர்களுக்கு ஆண் குழந்தையும் கொடுக்கிறான், பெண் குழந்தையும் கொடுக்கிறான். இதுவும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இல்லையா? எனக்கு 2 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுத்தது, என்னுடைய திறமை அல்ல. அருமையான சகோதர பெருமக்களே, குழந்தை பெறுப்பது என்பது திறமை என்று இருந்தால் உலகத்தில் மல்லடர்கள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள், மல்லடிகள் என்று யாரும் இருக்க மாட்டார்கள் இல்லையா? எனக்கு கல்யாணம் ஆகணும், திருமணம் ஆகணும், ஆனால் எனக்கு பிள்ளைகள் இருக்கக்கூடாது என்று யாரும் விரும்ப மாட்டார்கள். திருமணம் முடிப்பதே அதிகபட்சமாக குழந்தை பெறுப்பதற்காக வேண்டிதான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த குழந்தை செல்வம் சம்பந்தமாக ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். நாடுகிறவர்களுக்கு ஆண் குழந்தை, நாடுகிறவர்களுக்கு பெண் குழந்தை, நாடுகிறவர்களுக்கு ஆண் பெண் குழந்தை. வயஜஅலு மையஷாஉ அகீமா. அந்த அல்லாஹ் தொடர்ந்து பேசுவான். 4ஆவதாக தான் நாடுகிறவர்களை அல்லாஹ் தஆலா மல்லடிகளாக ஆக்குகிறோம், மல்லடர்களாக ஆக்குகிறோம். சமுதாயத்தில் நம்முடைய குடும்பத்திலேயே சிலர் திருமணம் முடித்து 10 வருடங்கள் 15 வருடங்கள் 20 25 வருடங்கள் கழிந்தும் குழந்தை இல்லாமல் நமக்கு மத்தியில் இருக்கிறார்களே, இது அல்லாஹ்வுடைய நாட்டம். யோசித்து பாருங்களேன், ஒரு கால் அல்லாஹ் அந்த இடத்துல நம்மை வைத்திருந்தால், நமக்கு குழந்தை கொடுக்க கூடாது, நம்மை இந்த சமுதாயத்தில் மல்லடனாக திரிய வேண்டும் என்பதாக அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் முடிவு செய்திருந்தால், கண்ணியமான சகோதர பெருமக்களே, அல்லாஹ் சொல்கிறான் இதுவெல்லாம் என்னுடைய ஏற்பாடு. நான் கொடுக்கிறேன் ஆண் குழந்தையை, நான் கொடுக்கிறேன் பெண் குழந்தைகளை. அருமையான சகோதர பெருமக்களே, எனவே தான் நபிமார்கள் அல்லாஹு தஆலாவிடத்தில் யா அல்லாஹ் என்னை மலடனாக ஆக்கிவிடாதே, என்னுடைய மனைவியை மலடியாக ஆக்கிவிடாதே, தயவு கூர்ந்து எனக்கு குழந்தையை கொடு என்று அல்லாஹு தஆலாவிடத்தில் துஆ செய்திருக்கிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இந்த குழந்தை செல்வங்கள் சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு, அவைகளை நாம் எந்த அளவுக்கு நியமத்தாக பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆன்ல குழந்தைகளை பற்றி சொல்லும் பொழுது நிறைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். ஒரு இடத்துல நியமத் என்கிறான், அருட்கொடை, நம்முடைய பிள்ளைகள் நமக்கான அருட்கொடை. ஒரு இடத்துல ரஹமத் என்கிறான், அருள் வளம். நியமத் என்பது வேற, ரஹமத் என்பது வேற. என்னுடைய பிள்ளையை அல்லாஹ் ஒரு இடத்துல எனக்கு நியமத் என்கிறான், ஒரு இடத்துல ரஹமத் என்கிறான், ஒரு இடத்துல ஃபதுல் என்கிறான். ஃபதுல் என்றால் மேலுமிச்சமாக கொடுப்பது. சம்பளத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சு அதிகபட்சமாக பிரியத்தில் கொடுப்போம் இல்லையா, போனஸ் என்று சொல்லலாம் அல்லது ஊக்கத்தொகை என்று சொல்லலாம். இதற்கு ஃபதுல் என்று பொருள். ஃபதுல் என்று பேசுகிறான். ஒரு இடத்துல ஜீனத் என்கிறான், அலங்காரம் என்கிறான். ஒரு இடத்துல ஹிபத், அன்பளிப்பு என்கிறான் இல்லையா?
எனக்கான குழந்தை அல்லாஹு தாலா திருமறையில் 5 விதமான சிறப்பு பெயர்களை கொண்டு பயன்படுத்துகிறார். எனக்கான ரஹமத், எனக்கான ஜீனத், எனக்கான ஹிபத், எனக்கான ஃபலத், எனக்கான நிஅமத். அருமையான சகோதர பெருமக்களே, இதே ரப்புல் ஆலமீன் இதோட முடிச்சிட்டா பரவாயில்லை. உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கான அலங்காரம், உங்களுக்கான அருட்கடை, உங்களுக்கான அருள் வளம், உங்களுக்கான அன்பளிப்பு இப்படியே பயன்படுத்தி இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இன்னொரு இடத்துல சொல்கிறான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னத்தன், உங்களுடைய குழந்தை உங்களுக்கு சோதனை என்கிறான், தலைவலிங்கிறான். ஃபித்னா என்ன தெரியுதா? எந்த குழந்தையை ரப்புல் ஆலமீன் எனக்கான அருள் வளம் என்கிறானோ, எந்த குழந்தையை எனக்கான நிஅமத் என்கிறானோ, எந்த குழந்தை எனக்கான அலங்காரம் என்கிறானோ, ரப்புல் ஆலமீன் அதே திருமறையில அதே குழந்தையை பற்றி சொல்கிறான், எனக்கான ஃபித்னா, எனக்கான சோதனை. துன்யாவிலும் சரி மறுமையிலும் சரி எனக்கான தலைவலியாக வந்து நிற்கும் இந்த குழந்தை. இப்ப கேள்வி என்னவென்றால், அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? இப்போ எனக்கான பிள்ளை எனக்கு ரஹமத்தா ஃபித்னாவா? எனக்கான அருள் கொடையா, எனக்கான அருள் வளமா, எனக்கான அருள் அலங்காரமா, எனக்கான அன்பளிப்பா, அல்லது எனக்கான தலைவலியா? அருமையான சகோதர பெருமக்களே, நாம அந்த பிள்ளையை எப்படி கையாளியோம்? கிட்டத்தட்ட கத்தியை போன்று, நம்முடைய கையில் இருக்கின்ற கத்தியை போன்று நம்முடைய குழந்தைகள். அருமையான சகோதர பெருமக்களே, சரியான முறையில் நம்ம கையாண்டால் அது நமக்கான அலங்காரம். என்னுடைய பிள்ளையை அல்லாஹ் எனக்கு வழங்கிவிட்டான், அதை நான் எப்படி செம்மைப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார்களோ அப்படி நான் கையாண்டேன் என்றால் அது எனக்கான அலங்காரம், அது எனக்கான ரஹமத், அது எனக்கான ஜீனத், அது எனக்கான ஹிபா. அப்படி இல்லை, ஏதோ பிள்ளை பிறந்தது, உலகத்தில் எல்லாம் வளர்க்குறாங்க, நாமளும் வளர்க்குறோம் என்று கடந்தோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை நமக்கு தலைவலியாக மாறிவிடும். அருமையான சகோதர பெருமக்களே, குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அஹ்ஸாபின் அத்தியாயத்தில் சொல்வார், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக வாதாடும். எந்த பிள்ளைகளுக்கு அவனுடைய கடையை திறந்து இல்லையா கேட்கக்கூடாத வார்த்தையெல்லாம் கேட்டு கஷ்டப்பட்டு நம்முடைய இரத்தங்களை எல்லாம் வேர்வையாக சிந்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோமோ, இந்த பிள்ளை நமக்காக பேசும் நாளை மறுமையில், காலு ரப்பனா, என்னுடைய ரச்சகா, இன்னா அத்தானா சாதத்தனா வக்குபுரா அனா, நாங்கள் இவங்களுக்கு கீழே தான் இருந்தோம், இவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருந்தோம் இல்லையா, ஃபஅலல்லூனா சபீலா, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள் இல்லையா, இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள், இவர் தான் என்னுடைய தகப்பன், இவர் தான் என்னுடைய தாய், இவர்களுக்கு கீழே தான் நாங்கள் இருந்தோம், இவர்கள் தான் எங்களை வழிகெடுத்தார்கள். ரப்பனா ஆதீஹிம் ضعفين மினல் அதாப், எங்களுக்கு என்ன வேதனை கொடுக்குறியோ கொடு, பரவாயில்லை, எங்களுக்கு என்ன வேதனை வேண்டுமானாலும் கொடு. அருமையான சகோதர பெருமக்களே, என்னுடைய மகன் எனக்கு எதிராக பேசுவான், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய மகனுடைய வார்த்தை இது, யாருடைய வார்த்தையோ அல்ல. ரப்பனா ஆதீஹிம் ضعفين மினல் அதாப், எங்களுக்கு என்ன வேதனை கொடுக்கிறதாக இருந்தாலும் பரவாயில்லை, தாராளமாக கொடு. ஆனா ஒரு நிபந்தனை, எங்களுக்கு என்ன வேதனை கொடுக்கிறியோ அது போன்று 2 மடங்கு வேதனையை என்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடு என்பதாக நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக பேசும். அருமையான சகோதர பெருமக்களே, யாரோ யாருக்கோ பேச வேண்டிய செய்தி அல்ல, என்னுடைய பிள்ளைகள் நான் பார்த்து பார்த்து வளர்த்த இல்லையா, இரவுல அவனுடைய ஆரோக்கியத்திற்காண்டி என்னுடைய தூக்கத்தை, என்னுடைய பசியை, என்னுடைய உணவை தொலைத்த என்னுடைய பிள்ளைகள் எனக்கு எதிராக பேசும். எனக்கு கொடுக்கின்ற வேதனையை 2 மடங்கு என்னுடைய பிள்ளை, என்னுடைய தாய் தகப்பனுக்கு கொடு. அருமையான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொல்வார்கள், இது ஒரு தாய், இது ஒரு பிள்ளைகள். இன்னொரு இடத்துல ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மன் கரஅல் குர்ஆன, எந்த பிள்ளை குர்ஆனை ஓதியதோ, வ அமில பிஹா, அந்த குர்ஆனின் படி அமல் செய்ததோ, உல்பிஸ வாலிதாஹு தாஜை யௌமல் கியாமா லவ்உஹு கலவ் இஷ்ஷம்சி, லவ்உஹு கலவ் இஷ்ஷம்சி, அந்த தாய் தகப்பனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடத்தை அணிவிப்பான், தாயும் தகப்பனுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். லவ்உஹு கலவ் இஷ்ஷம்சி, அதனுடைய வெளிச்சம் பிரகாசம் என்பது சூரியனுடைய பிரகாசத்தை விட பிரகாசமானதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இந்த இடத்துல தான் ரசூலுல்லாஹ் நமக்கான வேறுபாடுகளை காட்டுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சரியான முறையில் மார்க்கம் சார்ந்த கல்வியை, ஒழுக்கத்தை நம்ம வழங்கிவிட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், நாம தான் சிறந்த தாய் தகப்பன். நமக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க வேண்டியதல்ல. துன்யாவிலும் சரி நான் தான் சிறந்த தாய் தகப்பன், நான் தான் உலகத்திலே சிறந்த தகப்பன். அதே நேரத்தில் அதை சரியான முறையில் நாம கொடுக்க தவறிவிட்டோம் என்றால், அதப் என்ற வார்த்தையை பெருமானார் பயன்படுத்துகிறார்கள். ஒழுக்கம் என்ற வார்த்தை எல்லாமே அதில் கட்டுப்பட்டு விடும். ஒழுக்கம் என்ற வார்த்தையில் எல்லாமே கட்டுப்பட்டு விடும். அருமையான சகோதர பெருமக்களே, அதை கொடுக்க தவறிவிட்டோம் என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக வாதாடும்.
நம்மை நரகத்தில் தள்ளுகின்ற வரை நம்முடைய பிள்ளைகள் அமைதி பெறாது. நம்முடைய பிள்ளைகள் நமக்கு சொர்க்கத்திற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம செய்கின்ற மிகப்பெரிய ஒரு நேமத். இதில் சுயநலமும் இருக்கிறது இல்லையா? நாம நாளையில வெற்றி பெற வேண்டும் என்றால் அவை எக்கேடு கட்டு போறோம். அது அடுத்தது, நான் நாளையை வெற்றி பெற வேண்டும் என்றால் என்னுடைய பிள்ளைகளை சரியான முறையில் வளர்க்கணும் இல்லையா? அதன் மூலமாக அவன் வெற்றி பெற்று விடுவார் என்பது இரண்டாவது. முதல்ல இதில் ஒரு சுயநலம் இருக்கிறது. எனக்கான அந்த அமானிதத்தை நாம எந்த அளவு செயல்படுத்தி இருக்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குர்ஆனில் ரசூலுல்லாஹ்விற்கு அடுத்து அதிகமாக புகழப்படுகின்ற ஒரு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான், ஃபத்தபி மில்லத இப்ராஹிம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நபியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொல்கிறார். யாரு? இப்ராஹிமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறான். ரசூலுல்லாஹ் பல நேரங்களிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் புகழ்ந்து பேசுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிமை பற்றி கிட்டத்தட்ட திருமறையில 32 வசனங்கள் புகழ்ந்து பேசுகிறான். ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் முஷ்ரிக்காக இல்ல. அவ்வளல் முஸ்லிமீன், அவர் முஸ்லிம்களே சிறந்த முஸ்லிமாக இருந்தார். ஹனீஃபம் முஸ்லிமா, பரிசுத்தமான முஸ்லிமாக இருந்தார் என்று இவ்வளவு சிலாகத்து பேசுகின்ற ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு செய்த துவா இப்ராஹிம் என்ற சூறாவில் இருக்கிறது. ஒரு சூறாவிற்கு பேர் இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் அதிகமாக துவா செய்திருக்கிறார்கள். குர்ஆனில் பார்த்தீர்கள் இப்ராஹிம் நபி செய்த துவாவுடைய எண்ணிக்கை அளவு வேற எந்த நபிமாருடைய துவாவும் குர்ஆனில் கிடையாது. அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டி முடித்து துவா செய்கிறார்கள். இது கால இப்ராஹிம், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இப்ராஹிம் காபத்துல்லாவை கட்டி முடித்த பிறகு சொன்னார்கள், ரப்பி யா அல்லாஹ் இஜ்அல் ஹாதல் பலத ஆமினா, இந்த நகரத்தை அபயமளிக்கும் நகரமாக ஆக்கு. இந்த பூமியை மக்கமா நகரை, காபத்துல்லா அடங்கி இருக்கின்ற மக்கமா நகரை மக்கள் எல்லாம் அபயம் அளிக்கின்ற நகரமாக ஆக்கு சொல்லிவிட்டு அவர்கள் தொடர்ந்து துவா செய்கிறார்கள். வஜுனுபுனி வஜுனுபுனி வபனிய அன்னாபுதுல் அஸ்னாம், யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் என்னையும் வபனிய என்னுடைய மகனையும் சிலை வணக்கத்திலிருந்து பாதுகாப்பு கொடு. எந்த சூழ்நிலையிலும் நானும் சிலையின் பக்கம் தலைவணங்கி விடக்கூடாது, என்னுடைய பிள்ளையும் சிலையின் பக்கம் தலைவணங்கி விடக்கூடாது, அதற்கான ஒரு பாதுகாப்பை எனக்கு வழங்கு என்று ஹதரத் இப்ராஹிம் துஆ செய்ததாக அல்லாஹ் தஆலா திருமறையில் பதிவு செய்கிறான். ஏன் வழிகட்டு கடந்தார் ஹதரத் இப்ராஹிமுடைய மகனார் இஸ்மாயில். காபத்துல்லாவை கட்டுவதில் உடனிருந்தவர் ஹதரத் இஸ்மாயில். ஒரு கட்டத்தில் நான் ஒரு கனவு பார்த்தேன், உன்னை அறுக்கணும்னு கனவு பார்த்தேன், என்ன செய்யட்டும் என்று சொன்ன பொழுது ஃபஃஅல் மா ஷிஅத, நீங்கள் என்ன பார்த்தீர்களோ அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்ன ஹஜரத் இஸ்மாயில், அந்த இஸ்மாயிலிற்காக வேண்டி இப்ராஹிம் செய்த துவா, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளையை சிலை வணக்கத்தின் பக்கம் செல்ல விடாமல் பாதுகாப்பாயாக என்று இப்ராஹிம் துவா செய்திருக்கிறார்கள். என்றால் நாம் எந்த அளவு கவனம் செலுத்த வேண்டும்? பொதுவாக பிள்ளைகள் வளர்ப்பு என்றாலே அது தாய்மார்களுடைய வேலை. பெரும்பாலும் தகப்பன்மார்களுடைய மைண்ட் செட் இதுதான். நான் உட்பட நம்ம ஏதோ சம்பாரிச்சு கொடுக்குறோம், அவ்வளவுதான். வெளியே போகிறோம், எவ்வளோ சிரமம் தெரியுமா? இன்னைக்கு இந்த 10 ரூபா பணத்தை ஒரு 100 ரூபா வீட்டுக்குள்ளே கொண்டு வரது எவ்வளவு சிரமம் தெரியுமா? அருமையான சகோதர மக்கள், இதையெல்லாம் பேசுவதின் நோக்கம் என்ன? இது என்னுடைய பொறுப்பு அல்ல, இல்லையா? இது முழுக்க முழுக்க தாய்மார்கள் சம்பந்தப்பட்டது பொறுப்பு. பிள்ளைகளை வளர்ப்பது என்பது மிகப்பெரிய பொறுப்பு தாய்மார்களுக்கு தான் இருக்கு என்பதா சொல்லி வந்து அவர் பக்கம் தள்ளிவிட்டு நம்ம ஒதுங்கிக் கொள்கிறோம். நமக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லை, நமக்கு எந்த பொறுப்பும் இல்லை. ஏன்னா நம்மை பொறுத்த வரைக்கும் சம்பாதிப்பது என்பது மிகப்பெரிய வேலை. அவர்களுக்கு உணவுகளையும் இருப்பிடங்களையும் கொடுக்கிறதே நமக்கான மிகப்பெரிய பொறுப்பு. இது நம்முடைய வேலை இல்லை, நான் ஏன் செய்யணும்? இப்படி ஒரு பரவலான மைண்ட் செட் தகப்பன்மார்கள் இடத்துல இருக்கிறது. கண்ணியமான சகோதர மக்களை, முழுக்க எதிரான சிந்தனை. நமக்கான பொறுப்பு நிறைய இருக்கிறது. ஹதீஸ்களில் பாருங்களேன், அல்லாஹ் தஆலா தகப்பன்மார்களை தான் முன்னுரிமைப்படுத்துகிறார். ஹதீஸ்ல பெருமானார் சொல்லி புகாரியுடைய ஹதீஸ், திருமதியுடைய ஒரு ஹதீஸ்ல இருக்கிறது, மா நஹல வாலிதுன் வலதன் மின் நஹலின் அஃதல மின் அதபின் ஹஸனின். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்கு வழங்குகின்ற பரிசுகளிலேயே, அன்பளிப்புகளிலேயே ஆக சிறந்த அன்பளிப்பு அவனுக்கான ஒழுக்கத்தை கொடுப்பது. இங்க அல்லாஹ் தஆலா தகப்பனை பற்றி பேசுகிறார், இல்லையா? தாய்மார்களுக்கான பொறுப்பு அல்ல, அவர்களும் அதில் பங்கு வகிக்கிறார்கள் என்று இருந்தாலும் மிகப்பெரிய பொறுப்பு தகப்பன்மார்களுக்கு இருக்கிறது. என்னுடைய பிள்ளை என்ன ஓதுறான் தெரியல, பல வருடங்களாக மதரசாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார், எஸ்என்எல் குரான் எத்தனை முறை ஓதி இருக்கிறான் தெரியல, குரானை எத்தனை முறை மடித்திருக்கிறார் தெரியல, என்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ குரானுடைய எத்தனை சூறாக்கள் மரணமாக இருக்கிறது தெரியல, எத்தனை துவாக்கள் மரணமாக இருக்கிறது தெரியல. கேட்ட ஒரே பதில், அதெல்லாம் அவங்க அம்மாவுக்கு தான் தெரியும். அவங்க கேட்குற ஃபீஸ் ஸ்கூல் படிப்பு அப்படிதான், மார்க்கம் மட்டுமல்ல ஸ்கூலுடைய படிப்பு அதிகம். பல தகப்பன்மார்களுக்கு தன்னுடைய பிள்ளைகள் என்ன வகுப்பு படிக்கிறார்கள் தெரியல.
ஒவ்வொரு தேர்விலும் என்ன மார்க் எடுக்கிறார்கள், மதிப்பெண்கள் தெரியல. என தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை நமக்கு இல்லை. ஏன்னா நம்ம என்ன முடிவு செய்துட்டோம், இது நமக்கான வேலை இல்லை, இது நமக்கான வேலை இல்லை. நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? தெரிஞ்சு கொள்வதே இன்னைக்கு நமக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமாக இருக்கிறது. நம்ம ஃபீஸ் கட்டுறதோட சரி, அதெல்லாம் அவங்க அம்மா பார்த்துக்குவாங்க. அருமையான சகோதர பெருமக்கள், மிகப்பெரிய வேதனை. தகப்பன்மார்களுடைய பொறுப்பு இது. அல்லாஹ் தஆலா தகப்பனை பார்த்து பேசுகிறான். மா நஹல வாலிதுன், ஒரு தகப்பனுடைய பொறுப்பு. இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் பேசுகிறார்கள், மா வரஸ வாலிதுன், ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கின்ற செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் அவனுக்கு ஒழுக்கத்தை கொடுப்பது. இல்லையா? ஓரளவு அல்ஹம்துலில்லாஹ் வசதியா இருக்கிறோம். 50 வயசு ஆயிடுச்சு, 55 வயசு ஆயிடுச்சு, இன்னும் 10 வருஷம் 15 வருஷம் இருப்போம். என் மையம் உழைக்கணும், இருந்துடலாமே. ஆனால் விடுறது இல்லையே. ஆனால் மேலும் 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 சம்பாதிக்கிறோம், மேலும் மேலும் வியாபாரத்தை பெருக்கிறோம். என்ன காரணம்? நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இல்லையா? பெரிய கோடீஸ்வரன் அம்பானியில் ஆரம்பிச்சு ஒரு கூலி வேலையை செய்யக்கூடிய நபர்கள் உட்பட இந்த மைண்ட் செட் தான். நம்ம கஷ்டப்படுற மாதிரி நம்முடைய பிள்ளைகள் இருக்கக்கூடாது, அவர்களுக்கு நீ ஏதாவது சொத்து சேர்க்கணும். ஏதோ ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல வீடு இல்லையா எதிர்பார்க்கிறோமா இல்லையா? பொம்பளை பிள்ளையா இருந்தால் ஓரளவு கௌரவமாக ஒரு நகைப்பட்டு திருமணம் முடிச்சு வைக்கணும். இப்படியெல்லாம் யோசிக்கிறோம். அருமையான சகோதர பெருமக்களே, பெருமானார் பேசுகிறார்கள், உன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ நீ எதையெல்லாம் சேர்த்து வைக்கிறாயோ அதுக்கெல்லாம் வராசத்து என்று பேரு. நீ செய்கின்ற வராசத்துகளிலேயே சேர்த்து வைக்கின்ற செல்வங்களிலேயே ஆக சிறந்த செல்வம் அவனுக்கான ஒழுக்கத்தை வழங்குவது. அதை கொடுக்கலன்னா நீ எல்லாமே கொடுத்து ஜீரோ. நீ எது வேண்டுமானாலும் கொடு, அதெல்லாம் ஜீரோ. இதை முதல்ல கொடுக்கணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நாளைக்கு மறுமையில முதல்ல நமக்கான கேள்வி. என்னுடைய பிள்ளை பேசிய ஒவ்வொரு பொய்க்கு நான் பதில் சொல்லி ஆகணும். என்னுடைய பையன் பேசிய விட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு நாம் பதில் சொல்லி ஆகணும். அது அவனுடைய பொறுப்பு இல்லை, முதல்ல விளங்கி கொள்ளணும். நாம எந்த தவறுகளை எல்லாம் செய்தோமோ நம்முடைய தகப்பன்மார்கள் பதில் சொன்ன பிறகுதான் நம்ம பக்கம் திரும்புவோம். நம்முடைய பிள்ளைகளுடைய ஒவ்வொரு நலவுக்கும் தீமைக்கும் முதல்ல நம்மிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அதற்கு பிறகுதான் நம்முடைய பிள்ளை இடத்துல. இல்லையா? கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரொம்ப கவனமாக இருக்கிறோம். நான் மேலே சொன்னது போல இதுல முதல்ல விஷயம் என்னவென்னு சொன்னா, தகப்பன்மார்களுக்கான பொறுப்பு நிறைய இருக்கு. இல்லையா? பெருமானார் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, குழந்தை பிறந்ததுமே நல்ல பெயரை சூட்டுங்க, நல்ல பெயரை சூட்டுங்க, நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க, மூன்றாவதாக நல்ல துணையை கொடுங்க. மூன்றுலையுமே இன்னைக்கு ஜீரோ. மிகைப்படுத்தி சொல்லல, மூன்றுலையுமே இன்னைக்கு ஜீரோ. நல்ல பெயர் என்பது இன்னைக்கு எட்டாக்கனியா இருக்கு. ஃபேஷனா பெயர் வைக்கணும், குடும்பத்தில் யாருமே வைக்காத பெயரா வைக்கணும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்துல்லான்னு பெயர் சுட்டுகிறோம், அப்துல் ரஹ்மான் பெயர் சுட்டுகிறோம், சஹாபாக்களுடைய பெயர், நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய பெயர். யோசிக்க வேண்டுமா இல்லையா? தெருவுலையே யாரும் வைக்கக்கூடாத பெயர், இல்லையா? மஹல்லாவில் சொந்த பந்தங்களில் வைக்கக்கூடாத பெயர். ஒரு நபர் என்ன இடத்துல பேர் சொன்னார், பொம்பளை பிள்ளை பிறந்திருக்கு மிக்க நசான்னு சொன்னார். நெட்ல பார்த்ததா சொன்னார். மிக்க நசா அர்த்தம் தெரியுமா? தெரியல, சேர்த்து நல்லா இருக்குல்ல. யாருமே வைக்காத பெயர், யாருமே வைக்காத பெயர் மிக்க நசா. நான் சொன்னேன், தர்ஜுமா பார்த்தீங்களா? பார்க்கல, போய் பாருங்க. விளக்கமாறுன்னு அர்த்தம். நல்லா இருக்கு, மிக்க நசானா நல்லா இருக்கு, ஆனா விளக்கமாறு புரோம்னு வரும். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த மனநிலை தான். இல்லையா? என்னுடைய உஸ்தாது சொல்வார், இந்த ஏதாவது யாருமே வைக்காத பேரை வைன்னு யாராவது கேட்டால் அவருக்கு கடுமையான கோபம் வருமா? எனக்கு கேள்விகளே ரொம்ப கடுமையான கோபம். என்னன்னு சொன்னா, யாருமே வைக்காத பெயர் இப்லீஸ்னு இது வரைக்கும் யாரும் வைக்கல, இதுக்கு பிறகு யாரும் வைக்க போறது இல்லை. அவர் சொல்ல வார்த்தை. அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு நம்முடைய மனநிலை எப்படி இருக்கு? 7வது நாள் அக்கீகா கொடுக்கணும். வசதி உள்ளவர், வசதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, வசதி இல்லைன்னா பிரச்சனை இல்லை. வசதி உள்ளவருக்கு 7வது நாள் அக்கீகா கொடுக்கணும். இல்லையா? தலைமுடி எடுக்கணும். அருமையான செய். இன்னைக்கு மசாலா கேட்கிறாங்க, பையனுக்கு திருமணம் வச்சிருக்கோம், சரி வலிமா விருந்துல அக்கீகா கொடுத்துடலாமா? குழந்தைன்னு பிறக்கல, எப்படி அக்கீகா கொடுக்க முடியும்? இல்ல, இவருக்கான அக்கீகா தான். இவருக்கு திருமணம் முடிச்சு 26 வயசுல திருமணம் முடிச்சாரு, 27 வயசுல வலிமால அக்கீகா, இவருக்கான அக்கீகா கொடுக்கிறார். 7 வயசுல கொடுக்குற அக்கீகா. உஸ்தாது சொல்றார், சுன்னத்தாவது முன்னாடியே பண்ணிட்டீங்களா இல்ல இப்பதான் பண்ணணுமா? யோசிக்க. அக்கீகா என்ற வார்த்தைக்கு தமிழ் அகராதியில் எடுத்து பாருங்களேன். 7வது நாள் எடுக்கின்ற முடிக்கு பெயர் அக்கீகா. இந்த முடிக்கு அக்கீகா வராது. 7வது நாள் நம்ம எடுக்கிறோம் இல்லையா, அந்த முடிக்கு பெயர் அக்கீகா. 7வது நாள் முடி எடுக்கணும். வாய்ப்பு இருந்தா 7வது நாள் சுன்னத்து செய்யணும், 7வது நாள் அக்கீகா கொடுக்கணும். அருமையான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு நம்மளுடைய மனநிலை என்ன? பேர் வைக்கிறது ஜீரோ, ஒழுக்கம் அது ஜீரோ. ஜீரோன்னு சொல்றதை விட மைனஸ்ல போகும். ஜீரோன்னு கூட சொல்ல முடியாது, மைனஸ்ல போகும். அல்லாஹ் பாதுகாக்க வேணும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, திருமணமும் அப்படிதான் இருக்கு. மார்க்க முல்லை தேர்வு செய், பிள்ளை தேர்வு செய், அதுல முட்டையில் இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். மார்க்க முல்ல ஒரு மணமகளை தேர்வு செய் என்பதில் அல்லாஹ் முழுக்க அழகு,
குடும்பம், பாரம்பரியம், வசதி, இந்த மைண்ட் செட்டில் தான் போய் சென்று கொண்டு இருக்கு. அதிகபட்சம் அந்த மணமகளுக்கு குரான் ஓத தெரிந்திருந்தா குரான் ஓத தெரியுன்றதே இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கிரேடாக சொல்லப்படுது. என் பையன் என் பொண்ணுக்கு ஒரு 5 முறை குரானை ஓதி மரணம் இல்லை, குரானை பார்த்து ஓதத்தை 5 தடவை ஹத்தம் முடிச்சிருக்கிறான்றது இன்னைக்கு பெருமையாக பேசப்படுகிறது. கண்ணியமான சகோதரி பெருமக்களே, நமக்கான அமானிதம் நான் முன்னாடி சொன்னது போல என்னுடைய பிள்ளைகளுக்கான கேள்வி கணக்குகளுக்கு நாம பதில் சொன்ன பிறகுதான் அவனுக்கிட்ட அந்த கேள்வி கணக்குகள் செல்லும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பற்றி நம்ம என்ன விளங்கி இருப்போம்? ஒரு மிகப்பெரிய ஆட்சியாளர், ரசூலுல்லாஹ்வுடைய 2வது கலீஃபா, எனக்கு பிறகு நபி என்று வருவதாக இருந்தால் அதற்கான முழு தகுதி ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இருக்கு. இப்படி அவரை பற்றி நிறைய சொல்லுவதாக இருந்தால் காந்தி உமரை பற்றி இப்படி சொன்னார், பென்னான் சாஹிப் இப்படி உமரை பற்றி இப்படி சொன்னார், அவருடைய ஆளுமை, அவருடைய ஆட்சி, அவருடைய அதிகாரம் இப்படி தான் போகும். 22 லட்சம் சதுர மைலை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருந்த ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இதெல்லாம் சரி. ஆனால் குடும்பத்தில் எப்படி இருந்தார்? ஒரு தந்தையாக எப்படி செயல்பட்டார் இல்லையா? இன்னைக்கு 2 கடை 3 கடை ஆயிடுச்சுன்னு குடும்பத்தை பார்க்கறது இல்லை. அது என்னுடைய வேலை இல்லைன்னு இருக்கோம். 22 லட்சம் சதுர மைலை ஆட்டி படைத்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய பிள்ளைகளை இவருடைய வரலாறுகளை பார்க்கணும். 2 ஆண் பிள்ளைகள், அப்துல்லா, அப்துர் ரஹ்மான். அப்துல்லா இப்னு உமர் என்று பெயர், அப்துர் ரஹ்மான் இப்னு உமர். ஒரு பெண் குழந்தை ஹப்சா. அருமையான சகோதர பெருமக்களே, நபிமார்களிலே சஹாபாக்களிலேயே மிகப்பெரிய சிறப்பு ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூத்த மகன் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உண்டானது. நிறைய சிறப்புகள் அவளை பற்றி சொல்லலாம். சுன்னத்தை ஃபர்து மாதிரி செயல்படுத்துவார். சுன்னத்துக்களை ஒரு பிரயாணத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது காரணமே இல்லாமல் குனிந்து சென்றார். ஏன்பா குனிகிறீங்க? நாங்கள் ரசூலுல்லாவோடு மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜுக்கு வரும்பொழுது இந்த இடத்துல ஒரு மரக்கிளை இருந்துச்சு, ரசூலுல்லா குனிஞ்சு போனார், அதனால அதை குனிஞ்சு போனேன். இப்போ மரமும் இல்லை, கிளையும் இல்லை. புரியுதா? ரசூலுல்லாவுடைய சுன்னத்துக்களை எந்த அளவுக்கு பின்பற்றினார். சம்பந்தம் இல்லாமல் ஒரு இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து எந்திரிச்சு போனாங்க. ஏன் இந்த இடத்துல உட்கார்றீங்க? ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல பிரயாணத்தில் வரும்போது இந்த இடத்துல அமர்ந்தாங்க, அதனால அமர்கிறேன். முஹிய்யு சுன்னா, சுன்னத்தை அந்த அளவுக்கு நேசித்து செயல்பட்டவர் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வளர்ப்பு இது. ஒரு சம்பவம் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்போம். பெருமானார் சஹாபாக்கள் இடத்துல சில நேரங்களில் கேள்வி கேட்பாங்க, விடுகதை மாதிரி போடுவாங்க. ஒரு தடவை போட்டாங்க, மஸலல் முஃமினி, ஒரு மூமினுக்கு உதாரணம், கமசலி ஷஜரத்தின், அந்த மரத்தை போன்றது, லா யஸ்குது வரக்கஹா, அந்த மரத்துடைய கிளைகள் கீழே உதிராது. புகாரியுடைய ஹதீஸ். அந்த மரத்துடைய கிளைகள் பூமியில உதிராது. வலா யதஹாத்து, அந்த மரத்துடைய எந்த பகுதிகளும் வீணாகாது. அந்த மரத்துடைய கிளைகளும் பூமியில உதிராது, அந்த மரத்துடைய எந்த பகுதியிலும் வீணாக போகாது, அது முழுக்க முழுக்க பயனுள்ளதாக இருக்கும். இப்படிப்பட்ட உதாரணம் தான் ஒரு மூமின் என்பதாக ரசூலுல்லாஹ் மூமினை பற்றி பேசுறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் சொல்றாங்க. ஃபகாலல் கௌமு ஹாதி ஷஜரத்து ஹிய ஷஜரத்து கதா ஹிய ஷஜரத்து கதா. ஒவ்வொருத்தருமே அவங்க விளங்குன அவங்களுக்கு சிந்தனைக்கு உண்டான இந்த மரத்தை சொன்னாங்க. யார சொல்ல இந்த மரமா, யார சொல்ல இந்த மரமா, யார சொல்லலாம் இந்த மரமா. சபை முடிஞ்சிருச்சு. ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த பதில் வரல. ஆனா ரசூலுல்லாஹ் எதிர்பார்த்த பதில் வரல. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா 8 வயசு தன்னுடைய தந்தை இடத்துல சொல்றாங்க, யா தந்தையே, எனக்கு தெரியும் அந்த மரம் என்னன்ட்டு, சொல்லுங்க. ஹியர் நஹ்லா, அது நம்மோட இருக்குது இல்லையா, இனிமேல் நம்மோடு அன்றாடம் கலந்து இருக்கிறது இல்லையா, பேரிச்ச மரம். இந்த மரத்தை தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா சந்தோஷப்பட்டாங்க. சந்தோஷப்பட்டு சொன்னாங்க, லவ் குன்த குல்தஹா லகான அஹப்ப இலைய மின் கதா கதா. நீ மட்டும் அந்த இடத்துல ரசூலுல்லாஹ்ட்ட இந்த பதிலை சொல்லி இருந்தேன்னு சொன்னா, இந்த பதிலை சொல்லி இருந்தேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரசூலுல்லாஹ் புகழ்ந்திருப்பாரு, என்னுடைய மகன் பதில் சொன்னான்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன் என்பதாக சொன்ன பொழுது அந்த மகன் சொன்னா, தந்தையை பார்த்து, அந்த குலாமுன் ஷாபுன், நான் ரொம்ப சின்ன பையன், அந்த சபையில பெரிய பெரிய சஹாபாக்கள் எல்லாம் இருந்தாங்க, நீங்க இருந்தீங்க தகப்பன், அபூபக்கர் போன்ற பெரும் சஹாபாக்கள் இருந்தாங்க, முந்தி கொண்டு நான் பதில் சொல்லிவிடக் கூடாது, அவர்களுக்கு ஒரு மாதிரியான அவமானமாய் போயிருமேன்னு சொல்லி நான் பதில் சொல்லலை என்பதாக ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக கிதாபுகளில் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி பிள்ளைகளை வளர்த்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி நம்ம அப்படி யோசிச்சோம்னா குடும்பத்துக்குள்ள எப்படி இருந்தாங்க. அப்துர் ரஹ்மான் என்ற ஒரு சஹாபி, இவருடைய மகன், 2வது மகன், மிஸ்ருக்கு வியாபாரத்துக்கு போனாங்க. போன இடத்துல பேரிச்சம்பழங்கள் ஊற வைக்கப்பட்ட தண்ணி சுட வச்சா அது மது மாதிரி ஆயிரும். மது கிடையாது. பேரிச்சம்பழத்தை கொதிக்க வச்சோன்னு சொன்ன, யாரும் கொதிச்சு வச்சிடாதீங்க. பேரிச்சம்பழத்தை கொதிக்க வச்சா அது ஒரு போதை வந்துடும். ஏதோ சிந்தனையில் அந்த தண்ணி எடுத்து குடிச்சிட்டாரு, அது ஒரு மாதிரி போதை ஆயிடுச்சு. அப்துர் ரஹ்மான் ஜனாதிபதியுடைய மகன், ஜனாதிபதி தந்தை உமர், மகன் ஆளுநர் யாருன்னு சொன்னா அம்ரு பின் ஆஸ், அந்த மாகாணத்திற்கு ஆளுநர். சென்று சொல்றாங்க, இது மாதிரி நான் தண்ணீர் குடிச்சேன், எனக்கு ஒரு மாதிரி போதை ஆயிடுச்சு, நான் மதுன்னு சொல்லி குடிக்கல, ஆனால் குடிச்சிட்டேன், போதை ஆயிடுச்சு, எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்கள். இல்லைப்பா இது மது இல்லை, தெரியாமல் குடிச்சிட்டீங்க, இல்லை இல்லை எனக்கு தண்டனை நிறைவேற்றுங்க. சொல்லப்பட்டது 80 கசையடி கொடுக்கப்பட்டுச்சு ஜனாதிபதியுடைய மகனுக்கு. செய்தி முடிஞ்சிருச்சு. தகவல் தன்னுடைய தகப்பனாருக்கு வருது. மதீனாவில் ஆளுநரா, தலைநகரமாக இன்னைக்கு மதீனா,
ஜனாதிபதிக்கு செய்தி வருகிறது, உங்கள் மகன் இது மாதிரி பேரிச்சம்பளம் கொதிக்க வைக்கப்பட்ட தண்ணீரை குடித்ததுனால, சூடான தண்ணீரை குடித்தனால போதை ஆகிட்டாரு, அவருக்கு 80 கசையடி கொடுக்கப்பட்டது. மதீனாவுக்கு வர வச்சாங்க, மதீனாவில் ஒரு 80 கசையடி. ஏற்கனவே எகிப்தில் கொடுத்து முடிச்சாச்சு, 2வது கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லை. எகிப்தில் மதீனாவில் வச்சு தந்தை அங்கே ஒரு 80 கசையடி கொடுத்து விட்டு சொன்னார், மற்றவர்கள் தவறு செய்தா என்ன தண்டனையோ அது போன்று 2 மடங்கு நான் உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் ஏதாவது தவறு செஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் மக்களுக்கு நீங்கள் அது ஒரு ரோல் மாடல் ஆயிரும். உமருடைய மகன் ஜனாதிபதியுடைய மகன் இந்த தவறு செஞ்சிட்டார் என்பதாக சொல்லி அது மக்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சிடுவாங்க. அல்லாஹ் நபிமார்களுடைய மனைவியை பார்த்து சொல்லுகின்ற வார்த்தை, அஹ்ஸாபில் ஒரு வார்த்தை வருது, யா நிசா அன் நபியி மையாத்தி மின்குன்ன பிஃபாஹிஷத்தின் முபையினா யுதாஃபு லஹுல் அதாப். நபிமார்களுடைய மனைவிமார்களே, மற்ற பெண்களை போன்று நீங்கள் அல்ல. நீங்க ஒரு தவறு செய்தா உங்களுக்கு 2 மடங்கு வேதனை. மற்ற பெண்கள் தவறு செய்தா என்ன வேதனையோ அது மாதிரி 2 மடங்கு உங்களுக்கு வேதனை கொடுப்போம். காரணம், நீங்கள் எல்லாம் உம்மஹாத்துல் முஃமினீன், மூமின்களுக்கு தாய் என்பதாக அல்லாஹ் தஆலா அஹ்ஸாப் என்ற அத்தியாயத்தில் சொல்வான். கிட்டத்தட்ட இதே மைண்ட் செட்ல சொல்றாங்க, நீங்க தவறு செஞ்சா 2 மடங்கு வேதனை நான் கொடுப்பேன் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தன்னுடைய பிள்ளைகளை வளர்த்தார்கள். ஒரே பொண்ணு ஹஃப்ஸா, மதீனாவிலேயே முதல்ல குர்ஆனை மனனம் செய்த பெண்மணி, முதல் ஹாஃபிலா, பெண்களே முதல்ல குர்ஆனை மனனம் செய்தவர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹஃப்ஸா. அந்த வளர்ப்பை பார்த்து தான் ரசூலுல்லாஹ் அந்த பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக அடுத்த கட்டத்திற்கு சென்றதற்கான காரணம் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய வளர்ப்பு. அதனால குழந்தை வளர்ப்புன்றது நம்முடைய பொறுப்பு இல்லை. அதெல்லாம் தையானுடைய அம்மாவிடத்தில் கேட்டுக்கோங்க, அப்படின்லாம் நம்ம அப்படியே தட்டி கழிச்சிட முடியாது. தகப்பன்களாகிய நமக்கான மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. கண்ணியமான சகோதர பெருமக்களே, இன்னைக்கு நமக்கான மிகப்பெரிய வேதனைன்னு சொன்னா துன்யா எதையும் கொடுக்க தயார். ஒரு லாங்குவேஜை படிக்கிறதுக்காண்டியே பல ஆயிரங்கள் செலவு செய்யப்படுது இல்லையா? ஒரு லாங்குவேஜ் வெறுமனே ஒரு மாதம் முழுக்க போகலாம், 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் இப்போ சொல்லிக் கொடுக்கப்படும், ஃப்ளூயன்ஸாக வரும் அப்படின்னு சொன்னால் பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் செலவு செய்ய தயாராக இருக்கிறோம். ஆனால் மார்க்கம் என்றால் நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை வழங்குவதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தி இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய மகனோ அல்லது மகளோ குர்ஆனுடைய எத்தனை சூறாக்கள் மனனம், எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? சுன்னத்தான துஆக்கள் என்னுடைய பிள்ளைகள் மனனம் செய்திருக்கிறார்கள். ஒழுக்கங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு தெரியும் என்று சொல்லுகின்ற தாய் தகப்பன்மார்கள் நம்மள எத்தனை பேர் இருக்கிறோம்? தாய்களை விடுங்க, தகப்பன்களாக இருக்கிறோமே, நமக்கான பொறுப்பு இருக்கிறதா இல்லையா? தொழுகையில சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்காண்டி தர்ஜுமாவை தெரிந்திருக்கிறோமா? நம்ம தெரிந்து வைத்திருக்கிறோமா? நம்முடைய பிள்ளைகளுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்களா? அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டணும், அல்லாஹ்வுடைய பொருள் என்ன? ருக்குவிலிருந்து எழுந்திருக்கும் போது சமி அல்லாஹு லிமன் ஹமீத என்ன பொருள்? ரப்பனா லக்கல் ஹம்து என்ன பொருள்? சுப்ஹான ரப்பியல் அதீம் பொருள் தெரியல, சுப்ஹான ரப்பியல் ஆலா பொருள் தெரியல, சூரே ஃபாத்திஹாவை சரியான முறையில் ஓத தெரியல. கண்ணியமான சகோதர பெருமக்கள், இதுதான் இன்னைக்கு சமூகத்துடைய நிலை. நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம மார்க்கத்தை வழங்கவில்லை என்றால் நம்ம அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய அநியாயம். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை பள்ளிக்கு கூட நம்மளால அழைச்சிட்டு வர முடியலன்னா அவங்களை எப்படி நம்ம சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போக முடியும்? பள்ளி வாசலுக்கு கூட நம்முடைய பிள்ளைகளை வளர்ந்துடாது நம்ம சொல்லி கேட்க மாட்டோம், நீங்க சொல்லுங்கன்னு சொல்கின்ற தகப்பன்மார்கள் நம்முடைய பிள்ளைகளை எப்படி சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல முடியும்? அருமையான சகோதர பெருமக்களே, எனவே நான் ரசூலுல்லாஹ் மேலே சொன்னது போன்று ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வழங்குகின்ற அன்பளிப்புகளிலேயே ஆக பெரிய அன்பளிப்பு நல்ல ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்தில் தான் குர்ஆன், ஹதீஸ், சுன்னா எல்லாமே வந்துடும். அருமையான சகோதர பெருமக்களே, அதை வழங்குகின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது என்பதை முதல்ல நம்ம உணரணும், கொடுப்போம். அல்லாஹு தஆலா நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு சேர சொர்க்கத்தில் புகக்கூடிய தௌஃபீக்கை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.